பிஜேபியில சமூக விரோதிகளா இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பட்டியல் இருக்கும், ஐடிவிங்களை போட்டு ஒட்டி இருக்கோம், நோட்டீஸ் வேணா ஓட்டுறாங்க. சமூக விரோதிகளை எடுத்து விட்டால் பிஜேபியில கட்சியில் ஆளே இருக்க மாட்டாங்க. சமூக விரோதிகளை எடுத்து விட்டால் பிஜேபியில கட்சியில் ஆளே இருக்க மாட்டாங்க. முதல்ல தலைநகர் சென்னை தாம்பரம் சூர்யா மொத்தம் 63 வழக்குகள். பாஜக பட்டியல் அணி மாநில செயலாளர். அடுத்து ரவி என்கிற கல்வெட்டு ரவி 24 வழக்குகள். பாஜக உறுப்பினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பிபிஜிடி சங்கர் 15 வழக்குகள். பாஜக மாநில பட்டியல் அணி செயலாளர். சேலம் மாநகர் முரளி என்கிற முரளிதரன் 21 வழக்குகள். பாஜக கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி. அடுத்து அன்பு செல்வம் 29 வழக்குகள். பாஜக உறுப்பினர். நாமக்கல் மாவட்டம் செல்லமுத்து 34 வழக்குகள். பாஜக மாவட்ட செயற்குழு உறுப்பினர். ஈரோடு மாவட்டம் சக்திவேல் என்கிற சிவசக்திவேல் 23 வழக்குகள். பாஜக வடக்கு மாவட்ட ஓபிசி செயலாளர். திருச்சி மாவட்டம் சீனிவாசன் என்கிற பெல்ட் சீனிவாசன் 18 வழக்குகள். பாஜக நெசவாளர் அணி மாவட்ட செயலாளர். விருதுநகர் மாவட்டம் கருப்பு என்கிற கருப்புசாமி 18 வழக்குகள். சிவகாசி நகர பாஜக இளைஞர் அணி தலைவர். அடுத்து எஸ்ஆர் தேவா என்கிற ராஜசேகர் 19 வழக்குகள். பாஜக மாநில விவசாய அணி துணைத் தலைவர். திண்டுக்கல் மாவட்டம் விசி தர்மர் 12 வழக்குகள். பாஜக மேற்கு மாவட்ட செயலாளர் ஓபிசி அணி. ராமநாதபுரம் மாவட்டம் வெற்றி மாலை 12 வழக்குகள். பாஜக மாவட்ட செயலாளர். சிவகங்கை மாவட்டம் கண்மணி பாண்டியன் 15 வழக்குகள். பாஜக மாவட்ட இளைஞர் அணி துணைத் தலைவர். தூத்துக்குடி மாவட்டம் அசோக் என்கிற அசோகன் 22 வழக்குகள். பாஜக சிறுபான்மை பிரிவு மாநில செயற்குழு உறுப்பினர். முருகன் 19 வழக்குகள். பாஜக கிராம நகர்ப்புற வளர்ச்சி பிரிவு செயலாளர். இதெல்லாம் வெறும் எடுத்துக்காட்டு மட்டும்தான். தமிழ்நாட்டுல பொறுப்புல இருக்கிற 124 பாஜக நிர்வாகிகள் மேல மட்டும் மொத்தம் 836 வழக்குகள் இருக்கு. இன்னும் பொறுப்புல இல்லாத பாஜக நிர்வாகிகள் மேல இருக்கிற வழக்குகள் எத்தனை? மத்த மாநிலங்கள்ல இருக்கிற பாஜக நிர்வாகிகள் மேல இருக்கிற வழக்குகள் எத்தனை? இந்தியா முழுக்க இருக்க பாஜக நிர்வாகிகள் மேல இருக்கிற வழக்குகள் எத்தனை? இதெல்லாம் கணக்கெடுப்பு எடுத்தா எண்கள் பத்தாது. சமூக விரோதிகளை எடுத்து விட்டால் பிஜேபியில கட்சியில் ஆளே இருக்க மாட்டாங்க.